கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இன்றைக்கு 20/4/2026 திங்கட்கிழமை இரவு சரியாக 8:45 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். என்னவென்றால், கடந்த நாளிலே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. சரிங்களா? அது இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குரிய 12A அப்படிங்கிற அது சம்பந்தமான ஒரு இமெயில். சரிங்களா? இந்த 12A வாங்கி 3 வருஷம் ஆகிருக்குது. அந்த 12Aல ஒரு 3 வருஷத்துக்கு அது தற்காலிகமான 12Aவாக கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு. சரிங்களா? 3 வருவாய் ஆண்டு. சரிங்களா? அது கடைசி 2025-26 வருவாய் ஆண்டோடு முடியுது. அந்த 3 வருவாய் ஆண்டுக்குள்ளேயும் ஆடிட்டிங் ரிப்போர்ட், சரிங்களா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருவாய் ஆண்டு முடிகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் பெர்மனெண்ட்டாக அதை வாங்குறதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ரூல்ஸ். சரிங்களா? அதுதான் சட்டம். ஆகவே நான் 3 வருஷம் அதை கரெக்டாக பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த 2026 ஜனவரியிலேருந்து மார்ச் வரை உள்ளது மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? அதுக்குள்ளது அடுத்த மாதத்துல தான் அதுக்குள்ளே இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மே இல்லைனா ஜூன் மாதத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க அதை ஓப்பன் பண்ணி விடும்போது தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஆகவே இந்த தற்காலிகமான அந்த 12Aயை பெர்மனெண்ட்டாக மாற்றுறதுக்காக அதுக்கான அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்துருந்தோம். அது சம்பந்தமாக அங்கேருந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸ் என்னன்னு எனக்கு புரியலை. ஆகவே ஆடிட்டர் அவங்கள போய் பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அது சம்மந்தமான விவரங்களை எனக்கு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை அதே இமெயில் மூலமாக ஆன்லைனுக்குள்ளே போய் என்னுடைய இமெயிலுக்குள்ளே போய் தான் அதை எடுக்க முடியும். சரிங்களா? ஆன்லைன்லலாம் அது கிடையாது. என்னுடைய இமெயிலுக்குள்ளே அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி அதில் கேட்டிருந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க பதிலை டைப் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து என் கையில் தந்து அதில் நான் கையெழுத்து போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை அங்கே அனுப்புவாங்க. சரிங்களா? இமெயில் மூலமாக பிடிஎஃபாக மாற்றி அனுப்புவாங்க. எல்லாமே ஆன்லைனில் என்னுடைய இமெயிலில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஆகவே அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று கேட்டிருந்தாங்க. இன்னொரு அமெண்ட்மெண்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான கிளாஸ். சரிங்களா? அது சம்மந்தமான அதையும் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதையும் நான் அதில் டைப் பண்ணி அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அது அமெண்ட்மெண்ட் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஒன்று, அமெண்ட்மெண்ட் எல்லாம் நம்ம தயார் பண்ணி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணி கொடுக்கலாம். அது இல்லை அப்படின்னா அமெண்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டாம்ப் பேப்பரில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு நோட்ரி பப்ளிக் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை அப்படியே அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மில், அந்த நோட்டீஸில். ஆகவே அந்த ஆடிட்டர் கேட்டாங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை பண்ணுவார், அதனால் நீங்கள் இதை தயார் பண்ணி நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன்.
ஏன்னா 28ஆம் தேதிக்குள்ளே அதை நான் சப்மிட் பண்ணணும், அங்கே அனுப்பணும். இந்த வாரம் 28ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அதை அனுப்பணும் அங்கே. அப்படி அனுப்பாவிட்டால் இது கேன்சல் ஆயிரும். திரும்ப பெர்மனண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பீரியட் பெர்மிஷன் தற்காலிக இதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தால 3 வருஷம் அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆகவே 28ஆம் தேதிக்குள்ளே அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உடனே நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். அன்றைக்கி போன அன்றைக்கே ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு. ஆகவே அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடித்து என்கிட்ட இந்த இதிலெல்லாம் கையெழுத்துலாம் வாங்கி 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் தான், அதில் என்கிட்டலாம் கையெழுத்துலாம் வாங்கி இதை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நோட்ரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் திங்கக்கிழமை அதை உங்களுக்கு நாங்கள் அங்கே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமை எனக்கு ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து, ஆகவே நான் அங்கே போக முடியல. அது மட்டும் இல்லை, அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 4000 ரூபா கேட்டாங்க. என் கையில் 4000 ரூபாயே கிடையாது. இந்த மாதம் எனக்குள்ள வருமானம் வந்து காணிக்கை வந்து எவ்வளோ தெரியுமில்ல, 2400 ரூபா. வழக்கமாக வரக்கூடிய காணிக்கை 2400 ரூபா, அவ்வளோதான். அது போக ஒரு அம்மா இந்த ஜன்னல் கதவுகளுக்காக ஒரு 3000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த 3000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. அதுவும் ஜன்னல் கதவுலாம் பொருத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணி பார்த்தேன். ஆசாரிகள்லாம் யாருமே கிடைக்கல. சரிங்களா? ஆசாரிகள் வந்து நம்ம நினச்ச உடனே கிடைக்க மாதிரி இல்லை. நானும் 2-3 நாள் ட்ரை பண்ணேன். அந்த காசு நம்ம அதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசாரிலாம் கிடைக்கல. சரிங்களா? அதனால் அவங்க வந்து 4000 ரூபா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் கையில் இருந்த 700 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிடுங்க, நான் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட வாங்கும்போது மீதி காசை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஆகவே நாளைக்கு நான் போக வேண்டியது இருக்கும். அதனால் ஆவியானவர் என்னோடு என்ன பேசினாருன்னு சொன்னால், ஜன்னல் இருக்கட்டும் ஃபஸ்ட்டில் அதை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் பேசியிருக்கிறார். இந்த காசை வச்சு ஆடிட்டருக்கு கொடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணு, அதுதான் நமக்கு மெயின் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நான் நாளைக்கு அதைத்தான் செய்ய போகிறேன். அந்த 3000 ரூபா காசை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கான காரியத்தை பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண போகிறேன். ஜன்னலுக்கு அடுத்தால நம்ம கொஞ்சம் இது பண்ணி நமக்கு அடுத்தால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நான் ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? 12A வந்து பெர்மனண்ட் ஆகணும். ஆகவே அதுக்கான காரியத்தை ஃபஸ்ட்டில் பண்ணு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த பழைய ஆடிட்டர் ஒருத்தர் வந்து அதை நார்மல் பப்ளிக் சேரிட்டபிள் அந்த மாதிரி இதில் மாற்றி விட்டுருந்தார். நான் தெரியாமல் அதை படிக்காமல் சரியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு பதிவு பண்ணிவிட்டேன். ஆகவே அதிலேருந்து மீண்டு வரதுக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணி அப்புறம் திரும்ப இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன். ஏராளமான செலவுலாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆகவே ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்த 12A வந்து 10AC அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பப்ளிக் சேரிட்டபிள் அப்படிங்கக்கூடிய இதில் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆகவே அதை இப்போ நான் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி அதை தரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே உள்ளே இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் அதெல்லாம் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிச்சயமாக கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படிங்கிற 12A எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அது முக்கியமான ஒன்று. ஆகவே அதுக்கான காரியத்தை செய்வதற்காக நான் அந்த 3000 ரூபாயை பயன்படுத்த போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஏன்னா இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அடுத்தது. அதுதான் எனக்கு முக்கியம். நான் சாப்பிடலையோ, நான் எனக்கு ஜன்னல் கதவு போடலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு தண்ணி வசதி இருக்கோ இல்லையோ அது முக்கியம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு இருக்கார். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்படின்னு லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்படின்னு இருக்கார். ஆகவே எது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம். ஆகவே அதுக்கு தான் முதல் இடம். சரிங்களா? இதெல்லாம் பின்னால் தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அந்த காரியத்தை செய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஜன்னலுக்காக காசு கொடுத்த அந்த அம்மா, தயவுசெய்து நீங்கள் என்ன மன்னிக்கணும். இது ஆவியானவர் எனக்கு தந்த ஆலோசனை. ஆகவே அதை நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை நான் நாளைக்கு செய்ய போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்கு தேவையெல்லாம் இருக்குது.
கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வசனத்தை நான் ஆணித்தரமாக விசுவாசித்து அதுக்கு தான் நான் முதலிடம் கொடுக்க போகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே. ஆகவே ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.